கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளியில் சக மாணவிகள் முன்பு ஆசிரியர்கள் தரக்குறைவாக திட்டியதால் 9ஆம் வகுப்பு மாணவி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தில் நடந்தது என்ன? ஃபர்ஸ்ட் டே போகும்போது தலையை வலிச்சு சீவிட்டு போனேன். வலிச்சு சீவிட்டியே நீ கிளவியான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எல்லாருமே சிரிச்சாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காய்ச்சல் வரல வேணும் உனக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்க. தமிழ் மிஸ் நான் 2 days லீவ் போட்டேன். 2 days லீவ் போட்ட உடனே செகண்ட் டே போனேன். அப்போ எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நான் எழுதலைன்னு சொன்னேன். அதுக்கு என்ன முட்டி போட சொல்லி நீயே அவனை ஏமாற்றிக்கிறேன்னு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணுக்குள்ளேயே அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4-5 தடவை அரைஞ்சாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் முத்துவேல் குமரன், வல்ஷா தம்பதியினர். இவர்களுக்கு முத்து சஞ்சனா, முத்து சைனா என்ற 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் முத்து சஞ்சனா வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி முத்து சஞ்சனா தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலையில் ஈடுபட்டுள்ளார். தீ காயங்களுடன் அக்கம்பக்கத்தினர் முத்து சஞ்சனாவை மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மேலும் தீவிர சிகிச்சை தேவைப்பட்டதால் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் புதன்கிழமையன்று இரவு சிகிச்சை பலனின்றி முத்து சஞ்சனா உயிரிழந்து விட்டார். மாணவி தற்கொலை செய்து கொள்வதற்கு பள்ளி ஆசிரியர்களே காரணம் என்று மாணவி மரண வாக்குமூலம் கொடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது மாணவி அளித்த வாக்குமூலத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. அறிவியல் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் என 3 ஆசிரியர்கள் மீது மாணவி குற்றம் சாட்டியிருக்கிறார். தன்னை சரியாக படிக்கவில்லை என்று கூறி பரீட்சை அட்டையை தூக்கி வீசியதாகவும், கன்னத்தில் அறைந்ததாகவும், முட்டி போட வைத்ததாகவும் வீடியோவில் மாணவி தெரிவித்திருக்கிறார். பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் சந்தியா, தமிழ் ஆசிரியர் ராணிபாய் ஆகிய இருவரும் சக மாணவர்கள் முன்பு தரக்குறைவாக பேசியதும் கன்னத்தில் அறைந்ததும் தான் தனது மகள் சாவிற்கு காரணம் என்று பெற்றோரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து பேட்டியளித்த மாணவியின் பெற்றோர், இனி இது போன்ற ஒரு நிலை வேறு எந்த குழந்தைகளுக்கும் வந்துவிடக் கூடாது என்றனர். ஒரு 3 டீச்சரோட டார்ச்சர்னால அவள் கடைசியாக நேற்று எனக்கு சொல்கிறாங்க, டாக்டர் பாப்பாவை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அவளோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, அவள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு எங்களை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கே கூப்பிட்டு இந்த மாதிரி அக்காவை கூப்பிட்டு எனக்கு ஆண்டி நீங்கள் வாங்க, நான் உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்தாங்க. பாப்பா சொல்கிறா, எனக்கு இவ்வளோ டார்ச்சர் இருக்குது அப்படின்னு, என் பிள்ளைக்கு இவ்வளோ டார்ச்சர் இருக்குது அப்படிங்கிறது அவங்ககிட்ட சொல்லும்போது தான் யார்ட்டையாவது ரொம்ப இதாக பேசுகிறா. சொல்லும்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். டீச்சர் இவங்க ஒரு குழந்தைய இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்க. அதாவது என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாதுங்க. மேலும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏதோ நடந்துவிட்டது என்று கூறுவதாகவும், இறந்த எங்களது மகள் திரும்ப கிடைப்பாரா என கண்ணீர் மல்க கூறினர். இது குறித்து பேசிய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட செயலாளர் சுதா, ஆசிரியர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் வகுப்புகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். ஆசிரியர்கள் திட்டியதால் 9ஆம் வகுப்பு மாணவி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொண்டு தற்கொலை செய்தது அந்த பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.